பிஸ்மில்லாஹிர்ரஹ்மானிர்ரஹீம். கண்ணியமிக்க சகோதர சகோதரிகளே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மதின் வாலா அலி முஹம்மதின் வபாரிக் வஸல்லிம். இன்றைக்கி நம்ம பார்த்திங்கன்னா ஒரு சிறப்புக்குரிய ஒரு வசனத்தை பார்க்க போகிறோம். சூரா நூறில் வரக்கூடிய வசனம் தான். இதை நீங்கள் நடு இரவில் எந்திரிச்சு ஓதி பாருங்கள், ரொம்பவே சிறப்பாக இருக்கும்னு சொல்லலாம். அல்லாஹ் பார்த்திங்கன்னா அந்த நடு இரவு அப்படிங்கக்கூடிய நேரத்தில் கீழ்வானத்தில் அல்லாஹ் இருப்பான். அதனால் அந்த நேரத்தை நம்ம விடக்கூடாது. நாள் ஃபுல்லாக நீங்கள் அமல் செய்கிறீங்க, ஆனாலும் உங்களுக்கு அதுக்கு பலன் கிடைக்கலனா இந்த நேரத்தை நீங்கள் விடக்கூடாது. இதுக்கு நீங்கள் எவ்வளோ நேரம் அமல் செய்யணும்னு கேட்டிங்கன்னா ரொம்ப நேரம்லாம் கிடையாது, வெறும் 2 நிமிஷம் ஓதனா போதும்னு நம்ம சொல்லலாம். இந்த நேரங்கள் பார்த்திங்கன்னா இந்த நடு இரவுன்னு நம்ம சொல்கிறோமே, அந்த தஹஜ்ஜுடைய நேரம், அந்த நேரம் பார்த்திங்கன்னா நமக்கு அல்லாஹ்விடத்திலிருந்து நேரடியாக ஒரு வாய்ப்பு இருக்கக்கூடிய நேரம். எல்லாரும் தூங்கிட்டு இருக்கிறப்ப நமக்கு அந்த வாய்ப்பு கிடைக்குது. நீங்களே நினச்சி பாருங்கள், நம்ம காலையிலேருந்து ஒரு தேவைக்காக நின்றுட்டுருக்கோம். அது ரொம்ப கூட்டமாக இருக்குது. அந்த லைனு பார்க்குறக்கே பார்த்தா லட்சக்கணக்கான மக்கள் நிற்கிறாங்க, கோடிக்கணக்கான மக்கள் நிற்கிறாங்க. நம்ம அந்த லைனில் எங்கே இருப்போம்? எங்கேயோ இருப்போம். அதே ஒரு குறிப்பிட்ட நேரம் இருக்குது, அது நைட் நேரம் தான். ஆனால் அப்போ எல்லோரும் தூங்கிட்டு இருப்பாங்க, ரெஸ்ட் எடுத்துருப்பாங்க, அந்த லைனே காலியாக இருக்குது அப்படின்னு சொன்னால் நீங்கள் என்ன பண்ணுவீங்க? காலையிலிருந்து நம்ம நைட்டு வரையும் அந்த லைனில் காத்திருக்கிறத விடவும் நைட் நேரத்தில், அந்த குறிப்பிட்ட நேரத்தில் எல்லாரும் லைனை விட்டுட்டு போய் தூங்கக்கூடிய நேரத்தில் நம்ம என்ன பண்ணலாம்? போய் வேலையை முடிச்சுக்கலாம்னு நீங்கள் நினைக்க மாட்டீங்களா? அப்படிப்பட்ட நேரம் தான் அந்த நடு இரவு நேரம். அந்த நேரத்தில் நீங்கள் தூக்கத்திலிருந்து விழித்த உடனே இந்த ஒரு வசனத்தை ஓதிக்கொள்ளுங்க. இது சூரா நூறில் வரக்கூடிய வசனம். அந்த வசனம் தான், அல்லாஹு நூறு சமாவாத்தி வல்லர்லி மசலு நூறுஹி கமிஸ்காத்தின் ஃபீஹா மிஸ்பாஹுன் அல் மிஸ்பாஹு ஃபி ஜுஜாஜத்தின் அஜுஜாஜத்து க அன்னஹா கௌகபுன் துர்ரியுன் யூகது மின் சஜரத்தின் முபாரகத்தின் ஜெய்துனத்தின் லா ஷர்கியத்தின் வலா கர்பியத்தின் யகாது ஜெய்துஹா யுலியு வலவுலம் தம்ஷு நாருன் நூருன் அலா நூரின் எஹிதில்லாஹு லினூரிஹி மையஷாஹு வயல்ரிபுல்லாஹு அம்சால லின்னாஸ் வல்லாஹு பிக்குல்லி ஷைஇன் அலீம் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த வசனத்தை நீங்கள் அந்த நேரத்தில் ஓதிக்கொள்ளுங்க. இது பார்த்திங்கன்னா சூரா நூறில் 35வது வசனமாக வருது. இதை ஒரு முறை ஓதிவிட்டு நீங்கள் அல்லாஹ் அடுத்த துவா செய்யுங்க. இதனுடைய அர்த்தம் பாருங்கள். அல்லாஹு வானங்கள் பூமிக்கு ஒளியை ஏற்படுத்துபவன். அல்லாஹ் எப்படிப்பட்டவன்? வானத்துக்கும் பூமிக்கு அவன் தான் ஒளியை கொடுக்குறான். அவன் ஏற்படுத்தும் ஒளிக்கு ஒரு ஓமை என்ன தெரியுங்களா? ஓமைன்னு ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறான். அவன் ஏற்படுத்தக்கூடிய அந்த ஒளிக்கு உண்டான ஓமை என்னன்னு பார்க்கும்போது, விளக்கு வைக்கப்பட்டுள்ள மாடம் போன்றதாகும். அதாவது ஒரு மாடத்தில் ஒரு விளக்கு இருக்குது. அவ்விளக்கு ஒரு கண்ணாடிக்குள் இருக்கிறது. அந்த விளக்கு எங்கே இருக்குது? ஃபஸ்ட்டு மாடத்துக்குள்ள விளக்கு. அந்த விளக்கும் பார்த்தா கண்ணாடிக்குள்ளே தான் அந்த விளக்கு இருக்குது. அக்கண்ணாடி ஒளி வீசும் நட்சத்திரத்தை போன்றாகும். அந்த கண்ணாடி தான் என்னது? ஒளி வீசக்கூடிய நட்சத்திரமாக இருக்கும். அது பாக்கியம் பெற்ற ஜெய்தூன் மரத்தின் எண்ணெயால் எரிக்கப்படுகிறது. அது ஜெய்தூன் மரத்தால் எரிக்கப்படுது. அந்த எண்ணெயால் அது கீழ் திசையை சேர்ந்ததுமன்று மேல் திசையை சேர்ந்ததுமன்று. அது கீழேயும் சேராது, மேலேயும் சேராது. அதனுடைய நெருப்பு தீண்டாவிடின் அதன் எண்ணெய் ஒளி வீச முற்படும். அந்த நெருப்பே இல்லாட்டினாலும் கூட அந்த எண்ணெயே என்ன ஆயிரும்? ஒளியை கொடுக்க ஆரம்பிச்சிருமாமா. பொதுவாக நம்ம விளக்க பற்ற வச்சா அந்த நெருப்பு தான் ஒளியை கொடுக்கும். ஆனால் அந்த நெருப்பே இல்லாட்டினாலும் கூட அந்த எண்ணெயே ஒளியை கொடுத்துரும். இவை எல்லாம் சேர்ந்து ஒளி மேல் ஒளியாகும். அப்பா என்ன ஆயிரும்னா, நெருப்பும் ஒளி கொடுக்கும், எண்ணெயும் ஒளி கொடுக்கும், அப்படி அந்த கண்ணாடி குவளையும் ஒளி கொடுக்கும்னு சொல்லிட்டு ஒன்றுக்கு மேலே ஒன்று போய் ஒளிக்கு மேலே ஒளியாகும். அல்லாஹு தான் நாடியவரை தன்னுடைய ஒளி எனும் சத்தியத்தின் பால் நடத்தி செல்கிறான். அல்லாஹ் என்ன சொல்கிறான்? இதை சொல்லிட்டு நான் யாரை நாடுறேனோ அவங்கள தான் என்னுடைய ஒளிக்கு கொண்டு போவேன். அந்த ஒளி தான் சத்தியத்துடைய நேரான பாதை அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹ் சொல்லிட்டு மனிதர்களுக்கு இத்தகைய ஓமைகளை அல்லாஹ் தெளிவுபடுத்துகிறான். அல்லாஹ் யாவற்றையும் அறிந்தவனுமாக இருக்கிறான் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். சுபஹானல்லாஹ். அல்லாஹ் ஒரு ஒளியை பற்றி சொல்லிட்டு, வானம் பூமிக்கு நான் தான் வெளிச்சமாக இருக்கிறேன், இன்னும் அதே மாதிரி உங்கள் வாழ்க்கையில் வெளிச்சம் கிடைக்கணும்னாலும் என்னை பின்பற்றுங்க, நான் தான் உங்களுக்கு அந்த வெளிச்சத்தை கொடுக்க முடியும் அப்படிங்கிறதே அல்லாஹ் சொல்கிறான். அந்த தஹஜ்ஜுடைய நேரத்தில் இதை நீங்கள் ஓதுங்க. அதே சமயத்தில் அந்த நேரத்தில் ஒரு 2 ரக்காய் தொழுதுட்டு நீங்கள் துவா செய்து பாருங்கள். நிச்சயமாக அல்லாஹ் மறக்க மாட்டான். நான் கீழ்வானத்தில் இருக்கிறேன், என்கிட்ட யாருமே துவா செய்யறதுக்கு இல்லையா? நீங்கள் என்ன துவா கேட்டாலும் நான் கொடுத்துட்றேன். உங்களுக்கு யாருக்குமே பாவ மன்னிப்பு கேட்கணும்னு தோணலையா? நீங்கள் கேட்கக்கூடிய பாவ மன்னிப்பை நான் கொடுக்குறேன்னு சொல்லிட்டு ஒவ்வொரு நாளும் அல்லாஹ் கீழ்வானத்தில் இந்த ஒரு விஷயத்தை சொல்கிறான். அப்படி சொல்லிட்டு இருக்கிற நேரத்தில் தான் நம்ம என்ன பண்ணிகிட்டு இருக்கோம்? நல்லா தூங்கிட்டு இருக்கோம். அதுக்கப்புறம் காலையில் அடித்து பிடிச்சி நம்ம அமல் செய்கிறோம், நடக்க மாட்டேங்குது.
ரொம்ப இக்கட்டான சூழ்நிலையில் இந்த அமலை கண்டிப்பாக நீங்கள் செஞ்சு பாருங்கள். டெய்லி செய்ய முடியாட்டினாலும் பரவாயில்ல, நம்ம கஷ்டத்தில் இருப்போம், ரொம்ப ஒரு நெருக்கடியான நிலைமை இருக்குன்னா அந்த மாதிரி சந்தர்ப்பத்தில் நமக்கு தூக்கமே வராது. அந்த நேரத்தில் கவலைப்பட்டுக்கிட்டே அழுதுகிட்டே படுத்திருக்கிறத விடவும் எந்திரிச்சு போய் 2 ரக்காய் தொழுவுங்க, ஆயத்தை ஒரு முறை ஓதிக்கொள்ளுங்க. இது பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க, கீழே இருக்கக்கூடிய ஹைப் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலில் மெம்பர்ஷிப் இருக்குது, விரும்புகிறவங்க ஹதியாவாக ஜாயின் பண்ணிக்கோங்க.